அனைவருக்கும் ஜோதிஷ வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம். நாம் பார்த்து வரும் ஜோதிட வரிசையில் இன்று தர்ம கர்மாதிபதி யோகம் பற்றி பார்ப்போம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் இருந்து விட்டால் கண்டிப்பாக அவர் நல்ல நிலைக்கு வந்து விடுவார். 9ஆம் அதிபதி 10ல் இருப்பதோ அல்லது சுகஸ்தானத்திலோ பாக்கியஸ்தானத்திலோ 9, 10ஆம் அதிபதிகள் கூடியிருப்பதோ தர்ம கர்மாதிபதி யோகம் எனப்படும். அந்த வரிசையில் நாம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி சிந்திப்போமே ஆனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைத்துவிடும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது பாவகிரக சேர்க்கையாக இருந்தாலும் சுபகிரக சேர்க்கையாக இருந்தாலும் இந்த பாக்கியங்கள் அவர்களுக்கு அமைந்துவிடும். தர்ம கர்மாதிபதி யோகங்கள் உள்ளவர்கள் எப்போதும் தர்ம நிலையை கடைபிடிக்க வேண்டும். தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கிழைத்தால் அது இவர்களையே வந்து சேரும். தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்களுக்கு அடுத்தவர்கள் தீங்கிழைத்தால் அந்த பலனை யார் தீங்கிழைக்க நினைத்தார்களோ அவர்கள் அனுபவிப்பார்கள். லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருப்பதென்பது தன் வீட்டிற்கு 12ஆம் இடமாக இருந்தாலும் இது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். 9ஆம் இடம் என்பது வெளிநாட்டையும் குறிக்கும். ஆகவே இந்த ஜாதகர் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் என்று சென்றுதான் வேலை பார்ப்பார். அதுவே 9ஆம் அதிபதி 10ல் இருந்தால் 9ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 10 என்பது. ஆக இவர் தந்தை வழி சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லவா? தந்தை வழி சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும். பரம்பரை சொத்துக்கள் இவருக்கு கிடைக்கும். 10ஆம் இடம் என்பது மாமியாரையும் குறிக்கும் அல்லவா? ஆகவே இவருக்கு நல்ல 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இவர் களத்திரத்தின் குடும்பம் இவருக்கு அதிகமாக சப்போர்ட் செய்வார்கள். ஒன்பதாம் அதிபதி 10ல் இருக்கும்போது சுக்கிரனானவர் தன் வீட்டில் இருந்தால் இந்த ஜாதகர் மாமியார் வீட்டுடனே தங்கும் வாய்ப்பும் ஏற்படும். தன் பெற்றோர்களையும் பார்த்து கொள்வார், தன் மாமியார் வீட்டிலும் ஆதரவுடன் செயல்படுவார். ஒரு நல்ல வாழ்க்கை இவருக்கு எப்போதும் காத்திருக்கும். இந்த தர்ம கர்மாதிபதிகள் 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சுபர் வீடாகவோ அல்லது லக்ன சுபர் வீடாகவோ இருந்துவிட்டால் இவர் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை எட்டுவார். நல்ல வசதியான வாழ்க்கை இவருக்கு அமையும்.
இந்த 10ஆம் இடத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டால் இவர்கள் 4ஆம் இடத்தை பார்ப்பார்கள். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அப்படி தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து சுகஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகருக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். வண்டி வாகனம் அமையும், சொந்த வீடுகள் அமையும், சிறப்பான வாழ்க்கை அமையும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஆதலால் நல்ல தொழிலும் அமையும். பலருக்கு சுய தொழில் அமையும், அதில் வெற்றியாகவும் தொழில் செய்வார்கள். சிலருக்கு வேலைக்கு செல்லும் வாய்ப்பு இருக்கும், அதிலும் அவர்கள் ஒரு நல்ல நிலையில் இருப்பார்கள். இந்த 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்துவிட்டால் இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஆனால் 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும் சூரியனுடன் அஸ்தங்கமாகாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எல்லாம் சுகமாக நல்ல வேலை கிடைத்து நல்லபடி இருப்பார். ஆகவே தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் எப்போதும் நல்லதையே செய்ய நினைக்க வேண்டும். இவர்கள் மனதில் யாருக்கும் கெடுதல் செய்யும் எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். இப்படி இருப்பவர்கள் தர்மத்தின் வழியில் செல்லுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். என்னை ஜோதிடம் பார்க்க அழைக்கலாம். எனது ஃபோன் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 87 31 33 00. அதாவது 9364111294 மற்றும் 9487313300. வாழ்க வளமுடன்.